முக்கிய செய்தி. தமிழ்நாட்டில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அபினேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் அபினேஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். 2024-25ஆம் கல்வி ஆண்டிற்கான வகுப்புகள் வரும் ஜூன் 6ஆம் தேதி முதல் தொடங்கும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை பள்ளி கல்வித்துறை தெரிவித்திருக்கிறாங்க. கோடை விடுமுறைக்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் பள்ளிகள் வரும் ஜூன் மாதம் 6ஆம் தேதி திறக்கப்பட உள்ளது. குறிப்பாக இந்த வரக்கூடிய கல்வியாண்டிற்கு 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை வருகின்ற ஜூன் 6ஆம் தேதி அன்று பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறாங்க. குறிப்பிட்ட நாளில் பள்ளிகளை துவங்குவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறாங்க. அனைத்து பள்ளிகளை திறப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்திடவும் அனைத்து முதன்மை கல்வி அலுவலருக்கும் பள்ளி கல்வித்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த புதிய கல்வி ஆண்டிற்கான பள்ளிகள் திறப்பு என்பது வரும் ஜூன் 6ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு, தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கான பள்ளிகள் 6ஆம் தேதி திறக்கப்பட உள்ளது. ஜூன் 4ஆம் தேதி இந்தியா முழுவதும் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றதற்கு பிறகு ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை தெரிவிச்சிருக்காங்க. இந்த கல்வியாண்டை பொறுத்தவரை தேவையான பாட நூல்கள் ஏற்கனவே தயார் நிலையில இருக்கக்கூடிய நிலையில அந்த பாட நூல்களும் வரக்கூடிய அந்த மாதத்திலே கொடுக்கப்படும். பிறகு பள்ளி மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு தேவையான யூனிஃபார்ம் மற்றும் காலணிகள் தயாரிக்கக்கூடிய அந்த கொடுக்கக்கூடிய பணிகளும் விரைந்து முடிக்கப்பட்டு ஜூலை மாதத்திற்குள் முடிக்கவும் பள்ளி கல்வித்துறை தயார் நிலையில் இருக்கிறாங்க. அந்த வகையில தமிழ்நாடு முழுவதும் ஜூன் மாதம் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுகிறது. பள்ளி கல்வித்துறை அதிகாரப்பூர்வமாக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அபினேஷ், இந்த மழலையர்கள் படிக்கும் வகுப்புகளான எல்கேஜி, யூகேஜி போன்ற வகுப்புகளுக்கு எப்போது பள்ளிகள் திறக்கப்படும்? பொதுவாக இந்த ப்ரீ கேஜி சொல்லக்கூடிய கேஜி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரை அவங்க மாணவர் சேர்க்கை தொடர்ந்து ஒரு புறம் நடந்துட்டே இருக்கும். ஏன்னா 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அப்படிங்கிறதா ஏற்கனவே யூகேஜில இருந்து போறக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th வரைக்கும் தான் ஷெட்யூல்டான ஒரு டே வந்து பள்ளி கல்வித்துறை ஆண்டுதோறும் சொல்லுவாங்க. கேஜி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரை அந்த மாணவர் சேர்க்கை எப்போதுமே நடக்கும். அதாவது ஜூலை மாசமும் நடக்கும், தொடங்கி அதாவது விஜயதசமின்னு சொல்லக்கூடிய செப்டம்பர் மாதம் வரை நடக்கும். அதனால ஜூன் இறுதியில கேஜிக்கான ஸ்கூல்ஸ் வந்து அபிஷியலா தொடங்கும். அது பிரைவேட் ஸ்கூலா இருந்தாலும் சரி அல்லது அரசு பள்ளிகளா இருந்தாலும் சரி ஜூலை மாதத்தோட எண்டு நடக்கும். இந்த ஜூன் மாதத்துல மாணவர் சேர்க்கை அப்படிங்கிறது கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் நடக்கும். அப்படிங்கிறதுனால ஜூலை மாதம் இறுதியில இந்த கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்கூல்ஸ் ரீஓபன் பண்ணுவாங்க. ஆனா இந்த 1 to 12 அப்படிங்கிறது ஒரு அகடமிக் இயர் தொடங்கக்கூடிய ஒரு ஆண்டு. அதுல வந்து மாணவர்களுக்கு அந்த குறிப்பிட்ட இந்த அகடமிக் இயர்ல அந்த சிலபஸை முடிக்கணும். அப்படிங்கிறதுனால ஜூன்ல இருந்து தொடங்க வேண்டியது ஒரு கட்டாயம். ஜூன் மாதம் முதல் வாரத்துல எப்போதும் தொடங்கும். இந்த ஆண்டும் ஜூன் மாதம் முதல் வாரத்திலே தொடங்க இருக்கு அப்படிங்கறத இதுல முக்கியமா பார்க்க வேண்டியிருக்கு. அபினேஷ், இந்த கோடை வெயிலின் தாக்கம் மீண்டும் அதிகரிக்க தொடங்கினால் இந்த பள்ளி தேதி திறப்பு வந்து தள்ளி போக வாய்ப்புள்ளதா? முக்கியமான ஒரு கேள்வி. இந்த நேரத்துல ஒரு அதிகாரப்பூர்வமாக ஒரு ஆலோசனை நடத்தி இந்த ஜூன் 6ஆம் தேதியை பள்ளி கல்வித்துறை வந்து அதிகாரப்பூர்வமாக பள்ளிகள் சிறப்பான ஒரு தேதியை அறிவிச்சிருக்கிறாங்க. நீங்க கேட்டது போல ஒருவேளை தமிழ்நாட்டுல வெப்பத்தின் தாக்கம் மீண்டும் அதிகரிக்கும்னு பல வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்து வராங்க. ஒருவேளை மே 28ஆம் தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்தால் இந்த பள்ளி கல்வி துறை சார்பாக மீண்டும் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி இந்த தேதி என்பது தள்ளி போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஆனா இந்த நேரத்தின்படி இப்ப கிடைக்கக்கூடிய தகவல் படி அவங்க ஜூன் 6ஆம் தேதி வந்து திறக்கலாம். அது ஒரு ஏதுவான சூழலாக கருதி இந்த தேதி அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த தேதி வந்து பள்ளிகள் முழுவதும் மாணவர்களுக்கு ஏற்றாற் போல தயார் நிலையில் இருக்கணும்னு சிஓ, டிஓ அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர் அதிகாரிகளுக்கு அந்த அறிவுறுத்தலை கொடுத்திருக்கிறாங்க. வெப்பத்தின் தாக்கத்தை பொறுத்து தேதி தள்ளி போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஆனால் வரும் ஜூன் 6ஆம் தேதி 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பள்ளிகள் திறக்கும் அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்கிறாங்க. மோனிஷா.
விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறப்பு தேதியை அறிவித்திருக்கிறது பள்ளிக் கல்வி இயக்குநரகம். 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக் கல்வி இயக்குநரகம் அறிவித்துள்ளது. தற்போது நமது இணைப்பில் கல்வியாளர் நெடுஞ்செழியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தற்போது தமிழ்நாட்டில் ஜூன் 6ஆம் தேதி 1 முதல் 12ஆம் வகுப்பு வரையான பள்ளி வகுப்புகளுக்கு பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிப்பு வெளியாகிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வரவேற்கத்தக்கது. பிகாஸ் என்ன ரீசன் அப்படின்னா, நிறைய எஸ்பெஷலி போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு வேற என்னெல்லாம் கிளைமேட் சேஞ்ச் மாறும் தெரியல. அதனால இந்த இருக்கிற டைமை நம்ம எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்றது அப்ரிஷியேட்டபிள். பிகாஸ் அது நிறைய சில்ட்ரன் பெனிஃபிட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா படிக்கிறதுக்கு டைம் ஆகும், அகடமிக் இயராக்கு அந்த இதுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னாலே பின்னாடி ஏதாவது இது மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஹெவி ரெயின்றது நம்ம கேன்சல் பண்ண வேண்டியதுன்னா அந்த டைமை நம்ம இங்க பாரோ பண்றது நல்லது அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் கன்சிடரேஷன். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.